ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், அன்பே உருவானவர். அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 2வது வசனம். ஒரு தாய் தனது 10 வயது மகளுடன் ரயிலை விட்டு இறங்கி வெளியே செல்வதற்கான வாசலை நோக்கி சென்று கொண்டிருந்தாள். அது கடுமையான குளிர்காலம். ஒரு வயதான பிச்சைக்காரன் குளிரில் நடுங்கிக் கொண்டே ஒரு சிறிய பாத்திரத்தை நீட்டி பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அந்த தாய் தன் மகளிடம் சில நாணயங்களை கொடுத்து பிச்சைக்காரன் நீட்டிக்கொண்டிருந்த பாத்திரத்தில் போடும்படி கொடுத்தாள். அந்த சிறிய மகள் பிச்சைக்காரனை பார்த்து, தாத்தா இந்தாங்க என்று சொல்லி பாத்திரத்தில் நாணயங்களை போட்டாள். பின்னர் தாயும் மகளும் அதை கடந்து நடந்து சென்று கொண்டிருந்தனர். யாரோ தங்களை பின்தொடர்வதை உணர்ந்து இருவரும் திரும்பி பார்த்தனர். அதே பிச்சைக்காரன் தங்களை நோக்கி வேகமாக வருவதைக் கண்டு பயந்தார்கள். அந்த தாயார் அந்த பிச்சைக்காரனிடம், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த பிச்சைக்காரன் அவரிடம், அம்மா, இன்று வரை என்னை தாத்தா என்று யாரும் சொன்னதே இல்லை. ஆனால் உங்களுடைய சின்ன மகள் என்னை பார்த்து அன்போடு தாத்தா என்று அழைத்தாள். மீண்டும் ஒருமுறை என்னை தாத்தா என்று அழைக்கச் சொல்ல மாட்டீர்களா என்று கண்ணீரோடே கேட்டான். இப்படிப்பட்ட நம்முடைய அன்பான சொல்லுக்காக, அன்பின் செயலுக்காக லட்சக்கணக்கான மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையான கிறிஸ்தவ வாழ்வில் அன்பை வெளிப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். உளையான சேற்றில் கிடந்த நம்மை தேவன் தமது அன்பின் காரணமாக நம்மை தூக்கி எடுத்தார். தேவன் நமக்கு காட்டிய அதே அன்பை, அதே கரிசனையை நாமும் ஒருவருக்கொருவர் காட்ட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் மிகச் சிறந்த கலைகளை, மேன்மையான விஞ்ஞானத்தை கற்றுக்கொள்ளலாம், மேன்மையான இடத்தை அடைந்து கொள்ளலாம். ஆனால் மற்றவர்களுக்கு அன்பையும் தயையும் காட்ட கற்றுக்கொள்ள தவறுவோமானால் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை விட்டே தவறிவிடுகிறோம். நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தும் போது தேவன் நம் மூலமாக மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.